நம்ம கவர்னர் மாளிகையில் 2 நாளுக்கு முன்னாடி திருவள்ளுவருடைய திருவுருவ படத்தை வச்சாங்க. அவ்வளோதான், தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் கண்ணீர் விடாத குறைய ஒரே கதறல். ஐயன் திருவள்ளுவருக்கு ருத்ராட்சமும் திருநீரும் வைத்து தான் திருவுருவ படம் வைப்பாங்க. வெள்ளை அங்கேயும் சிலுவையும் போட்டால் திருவுருவ படம் வைப்பாங்க. அவர் முதல் குரல்லையே பரபிரம்மமான இறைவனை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. இது எத்தனை பேருக்கு எல்லாம் தெரியும் சொல்லுங்கள்? அகர முதல எழுத்தெல்லாம்னு தன்னுடைய முதல் அடியிலேயே உலகத்தில் இருக்கிற எல்லா எழுத்து வடிவங்களையும் தான் அவர் குறிப்பிடுறாரு. அகரத்தை முதலாவதாக கொண்ட எழுத்தெல்லாம்னு அவர் சொல்ல காரணம், அகரத்தை முதலாவதாக கொண்ட அகார உகார மகாரத்தினுடைய சேர்க்கையான ஓம் என்கிற பிரணவம் தான் உலகத்தில் உள்ள எல்லா எழுத்து வடிவங்களுக்கும் ஆதாரமாக இருக்குது. இந்த பிரணவம் தான் ஆதியில் தோன்றியது. இந்த பிரணவமாக இருக்கிறதே பரபிரம்மமாகிய இறைவன் தான். இதனால தான் உலகிற்கெல்லாம் முதலானவனாக இறைவன் இருக்கிறான்னு ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம திருவள்ளுவர் நாயனார். இப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த தன்னுடைய 2 வரிகளில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாருன்னா இறைவன் மேலே எந்த அளவுக்கு பக்தியும் ஞானமும் இருக்கணும். இப்போ சொல்லுங்கள் மக்களே, திருவள்ளுவர் யாருன்னு? திருவள்ளுவரை தெய்வ புலவர்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போவாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய இந்து மதம் என்பது நம்முடைய அடையாளம், அது நம்முடைய உரிமை. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. மக்கள் எல்லோரும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.